இன்றைய தினமலர் செய்தியில் கோவை அருகே திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட 80 வயது மூதாட்டி மயங்கி விழுந்து பலி. திருநெல்வேலி மத்திய சிறையில் 1600 கைதிகள். இவர்கள் 500 பேர் ஆயுள் தண்டனை. போக்சோ வழக்கு 100 பேர். குண்டர் சட்டத்தில் கைதி 200 பேர். மற்றவர்கள் விசாரணை கைதிகள். அதேபோல தமிழக சிறையில் போக்சோ வழக்கில் 2500 முதல் 3000 பேர் விசாரணை கைதிகள். தண்டனை பெற்றவர்கள் 1200 மேல் 1500க்குள் இருக்கும் சிறைகள் நிரம்பி வழிகின்றன. வங்கதேச மாணவர் அமைப்பு தலைவர் கொலை. இதனால் தேர்தலை நிறுத்த இடைக்கால அரசு முயற்சிப்பதாக புகார். கர்நாடக சிக்கபல்லாபூர் நகை கடையில் தங்கம் லாக்கரை உடைக்க முடியாததால் 140 கிலோ வெள்ளியை அள்ளிய கொள்ளையர்கள். கர்நாடகாவை சேர்ந்த பக்தர் ஒருவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்திலான ராமர் சிலையை காணிக்கையாக அனுப்பியுள்ளார். வணக்கம்.